Class 12th standard, subject chemistry, unit 3rd unit, lesson P block element second part. இந்த லெசனில் நம்ம ஆக்சின் குரூப் எலமெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஆக்சின் குரூப் எலமெண்ட்டில் ஆக்சினுக்கு அப்புறம் பார்க்குறது சல்ஃபருடைய ஆலோட்ரோப்ஸு அதனுடைய காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்குறது சல்ஃபர் டை ஆக்சைடுன்றது SO2 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்ரேஷன் பாருங்கள். ஃப்ரம் சல்ஃபர் பவுடர்லேருந்து எவ்வாறு தயாரிக்கிறோம். A large scale production of sulfur dioxide is done by burning sulfur in air. About 6 to 8% sulfur is oxidized to SO3. பெரும்பாலும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தயாரிக்கிறதுக்காக இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதன்படி சொல்லும்போது சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சின் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சன் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இதில் கொஞ்சமாக கலந்து 6 to 8% சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கலந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சல்ஃபைட்ஸ் when sulfide ores such as galena, zinc blend are roasted in air, sulfur dioxide is liberated. பொதுவாக லெட் சல்ஃபைட் அல்லது ஜிங்க் சல்ஃபைடு இந்த மாதிரி இருக்கிற இந்த சல்ஃபைடுகளை நம்ம ரோஸ்டட் பண்ணோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக லிபரேட் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் சல்ஃபைடு வித்து ஆக்சின் கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு வித்து சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே போல் ஃபெரஸ் சல்ஃபைடு ஆக்சினோடு சேர்த்து ரியாக்ட் ஆகும்போது ஃபெரிக் ஆக்சைடு வித் சல்ஃபர் டை ஆக்சைடு. லெபார்டரிஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பொதுவாக ஆய்வகங்களில் தயாரிக்கிற மெத்தட் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த லெபார்டரி ட்ரீட்டிங் எ மெட்டல் சல்ஃபேட் வித் சல்ஃபுரிக் ஆசிட். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபுரிக் ஆசிட் கிவ் த காப்பர் சல்ஃபேட் SO2 ப்ளஸ் 2H2O. ஸோ இந்த மாதிரி தருது. நெக்ஸ்ட்டு SO3 ப்ளஸ் H ப்ளஸ் கிவ்ஸ் H2O SO2. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு தரதுக்கு லெபார்டரியில் இந்த மெத்தடை பயன்படுத்தும். அதாவது காப்பரை சல்ஃபுரிக் ஆசிட் டிசால்வ் பண்ணியும் தயாரிக்கலாம், அல்லது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை நம்ம வாட்டரில் இருக்கிற H ப்ளஸோடு சேர்த்து அதாவது ஹைட்ரஜன் அயானோட ரியாக்ட் பண்ணி நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் வால்கனிக் எரிப்ஷன். ஸோ அதாவது எரிமலை சீற்றங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சல்ஃபர் டை ஆக்சைடு. எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ்ட் இன்டு அட்மாஸ்பியர் ஃப்ரம் பவர் பிளான்ட்ஸ் யூஸிங் கோல், ஆயில், காப்பர் மெல்டிங் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பவர் பிளான்ட்டுக்கு பயன்படுத்த இந்த சல்ஃபர் அதிக அளவு பயன்படுத்தும். சல்ஃபர் டை ஆக்சைடு எடுத்துக்களும் பயன்படுத்தணும். அதுவும் பார்த்திங்கன்னா நிலக்கரி மற்றும் எண்ணெய், காப்பர் உருக்கும் ஆலைகளில் இது அதிகமாக தேவைப்படுகிறது. இது அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா கலர்லெஸ் கேஸ், அதோட சஃபோக்டிங் ஓடர். ஸோ ஓரளவுக்கு அருவத்தக்க மனத்தை தரக்கூடியதாக இருக்கும். இட் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர். நீரோடு சேர்ந்து ஈஸியாக கரையக்கூடியது. ஏன்னா SO2 நீரில் கரைஞ்சி உடனே சல்ஃபியூரிக் ஆசிட் எசன்ஸு ஈஸியாக கொடுத்துரும். அதோட 2.2 times ஹெவியர் தென் ஏர். காற்றுல இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா வெயிட் அதிகம், காற்றை விட 2.2 மடங்கு அதிகமான வெயிட்டை கொடுக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு கேன் பி லிக்விஃபைடு. ஸோ பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 263 கெல்வினில் இது லிக்விஃபைடாக இருக்கும். ஸோ 2 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 288 கெல்வினில் இது அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு ஆசிட் ஆக்சைடு அதாவது அமிலத்தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் டிசால்வ் இன் வாட்டர் சல்ஃபியூரஸ் ஆசிட். ஸோ தண்ணியில் கரைஞ்சி சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் டீஅயனைசேஷன் ஆகிட்டு நமக்கு ஹைட்ரஜன் அயன் வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியாக்ஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு சோடியம் கார்பனேட். ஸோ இது பெரும்பாலும் அசிடிக் நேச்சர்ன்றதுனால பேஸோடு ரியாக்ட் ஆகும். அதன்படி சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகிட்டு சோடியம் பைசல்ஃபைட் தருகிறது. அதே மாதிரி சோடியம் கார்பனேட் ரியாக்ட் ஆகிட்டு சோடியம் பைசல்ஃபேட் கூட கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். அடுத்து இந்த சோடியம் பைசல்ஃபேட் கொஞ்சம் அவைகளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு சோடியம் சல்ஃபேட் தருகிறது. சல்ஃபேட்டு கூட சல்ஃபர் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஹைட்ரஜன் சல்ஃபேட் டு கிவ் சல்ஃபர் அண்டு மெக்னீஷியம் டு மெக்னீஷியம் ஆக்சைடு. பொதுவாக இதில் இருக்கிற ஆக்சினை
வேறு ஒரு பொருளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதுபடி சல்ஃபர் டை ஆக்சைடில் ஆக்சிஜன் அதாவது வாட்டருக்கு அதாவது H2O உருவாக காரணமாக இருக்கிறதுனால இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதே போல் மெக்னீஷியம் ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைடு தருது. ஸோ மெக்னீஷியத்துக்கு ஆக்சிஜன் தரதுனால சல்ஃபர் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெடக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பெற்றிருக்கு. எவ்வாறுனா அந்த இடத்தை பொறுத்து வென் சுச்சுவேஷன். ஸோ அதன்படி பார்க்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் வித் குளோரின் மாலிகூல் ஆட் பண்ணும்போது ஸோ அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி சல்ஃபூரிக் ஆசிட் தருது. ஸோ அதனால் இது ரெடக்ஷன் ரியேஜென்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், இட் ஆல்சோ ரெடியூஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், டைக்ரோமேட், மேக்னீஸ் அண்டு குரோமியம் ரெஸ்பெக்ட்லி. மேக்னஸ் சல்ஃபேட் 5 பங்கு சல்ஃபர் டை ஆக்சைடு சேர்ந்து நமக்கு மேக்னஸ் சல்ஃபேட்டாகவும் கூட பொட்டாசியம் சல்ஃபேட்டும் பை ப்ராடக்டாக கிடைக்கிது. பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்போது குரோமிக் ஆக்சைடு வித் பொட்டாசியம் சல்ஃபேட் நமக்கு கிடைக்கிது. ரியாக்ஷன் வந்து ஆக்சிஜனோடு ரியாக்ட் ஆகிட்டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஸோ இது கான்டாக்ட் ப்ராசஸில் நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ 1 மார்க் கொஷின் இது, அடிக்கடி கேட்குற கொஷின். கான்டாக்ட் ப்ராசஸில் நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் தயாரிக்க இனிஷியல் பொருளாக பயன்படுவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இதை நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு தயாரிக்கிறோம். இதுக்கு கேட்டலிஸ்ட்டாக வெனேடியம் பென்டாக்சைடு வித் 450 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுடைய வெளுக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது ஸோ அழுகுகளை நீக்கும் தன்மையோடு சொல்லலாம். தி ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ப்ளீச்சஸ் கலர்ட் wool, சில்க், ஸ்பாஞ்ச் அண்டு ஸ்ட்ரா இன்ட்டு கலர்லெஸ் டியூ டு த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. வெளுக்கும் தன்மைன்றது பொதுவாக தேவையில்லாத கலர்களை நம்ம நீக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம H2ஓடு செயல்படுத்தும் போது H2SO4 உருவாகுது. இதுதான் என்ன பண்ணுது, அதாவது கலரில் இருக்கிற அந்த H என்ற ஹாலஜன் போன்ற ஒரு கலர் கொடுக்கக்கூடியதை அப்சர்வ் பண்ணி கலர்லெஸ்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருகிறது. ஸோ இந்த கான்செப்டை அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. பொதுவாக சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ்டு ப்ளீச்சிங் ஹேர், சில்க், wool. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுதான். இட் கேன் யூஸ்டு ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் கிராப்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பயிர்களுக்கு பயிர் பாதுகாப்பு, சல்ஃபா உரங்கள், சல்ஃபா மருந்துகள், பூச்சி மருந்துகள்லாம் தயாரிக்க இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு SO2ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ SO2 போது SO 2 பக்கம் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பக்கம் டபுள் பாண்டு, ஒரு பக்கம் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அதோட ஆக்சிஜன் போல் 1 பேர் எலக்ட்ரான் சல்ஃபரோட ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜனில் பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான், இது மைனஸ் சிம்பிள்லையும், இங்கே நமக்கு 4 எலக்ட்ரான் 2 பேர் இருக்கிறதுனால இது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ சல்ஃபரில் இருக்க வேண்டிய 4 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு கொடுத்து கோஆர்டினேஷன் கோலன் பாண்ட் உருவாக்குறதுனால இங்கே பாசிட்டிவ் ஏற்படுது. ஸோ இதான் வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே டியூ டு P பை அண்டு D பை ஓவர்லேப்பிங் ஏற்படுது. அதாவது P ஆர்பிட்டால் பை எலக்ட்ரானும் D ஆர்பிட்டால் பை எலக்ட்ரானும் சேர்ந்து ஓவர்லேப்பிங்கில் நமக்கு இந்த காம்பவுண்டை உருவாக்க தருது. தேங்க்யூ. See you next class.